லட்சக்கணக்கில் பணம் கட்டினா ஒரே வருஷத்துல அல்லது 3 மாதத்துல ஒரு சர்வதேச பட்டம், அதாவது ஃபாரின் டிகிரி வாங்கலாம் என்று வரும் விளம்பரங்களை நீங்க நம்புறீங்களா? உங்களுடைய எதிர்கால கனவுக்காக நீங்க வாங்க போற அந்த பட்டம் வெறும் செல்லாத காகிதம்னு உங்களுக்கு தெரியுமா? தப்பாய் வழியில அல்லது குறுக்க வழியில பட்டங்களை மட்டும் வச்சுக்கிட்டு வேலை தேடுற எமது இளைஞர்களே, கார்ப்பரேட் போலி நிறுவனங்கள் எப்படி ஏமாற்றி சுரந்துறாங்க தெரியுமா? இந்த 5 நிமிட கதையை கேளுங்கள், உங்களுடைய அறிவை வளர்த்துக் கொள்ளுங்க. வணக்கம். இன்றைக்கு நாங்க பார்க்க போறது கல்வி என்ற பெயரில் எமது சமுதாயத்தில் மிக தந்திரமாக நடந்து வரும் போலி பட்டங்கள் மற்றும் கல்வி சுரண்டலின் கொடூரமான பின்னணியும், அதனால் வேலைவாய்ப்பின்றி தவிக்கும் பட்டதாரிகளின் யதார்த்தமான வலியும் பற்றிய ஒரு அவசர விழிப்புணர்வு பார்வையும். அவன் பேரு குமார். ஒரு நடுத்தர குடும்பத்து இளைஞன். எப்படியாவது ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலைக்கு சேர வேண்டும் என்பது அவனது லட்சியம். ஆனால் அவனிடம் பெரிய பட்டங்கள் எதுவும் இல்லை. ஒரு நாள் சமூக வலைத்தளத்தில் 3 மாதத்தில் சர்வதேச பல்கலைக்கழகத்தின் MBA பட்டம் 100% வேலைவாய்ப்பு உறுதி என்ற விளம்பரத்தை பார்க்கிறான். பெற்றோரிடம் சண்டை போட்டு தங்களின் அவசர செலவுக்காக வச்சிருந்த 5 லட்சம் ரூபாயை பணம் கட்டி அந்த ஆன்லைன் படிப்பில் சேருகிறான். சொன்னபடியே 3 மாதத்தில் கையில் வண்ணமயமான ஒரு சர்வதேச சான்றிதழும் கிடைக்கிறது. குமார் நினைத்தான், இனி தன் வாழ்க்கை மாறிவிடும் என்று. குமார் மிக உற்சாகமாக ஒரு புகழ்பெற்ற நிறுவனத்தின் நேர்முக தேர்வுக்கு செல்கிறான். அங்கே அவரது சான்றிதழை பார்த்த அதிகாரிகள் அதை கணினியில் சரிபார்க்கிறார்கள். சில நிமிடங்களில் அதிகாரியின் முகம் மாறுகிறது. தம்பி, நீங்க கொண்டு வந்திருக்கிற இந்த பல்கலைக்கழகத்திற்கு அரசாங்கத்தின் எந்த ஒரு அங்கீகாரமும் இல்லை. இது ஒரு போலி பட்டம் என்று கூறி அவரது சான்றிதழை நிராகரிக்கிறார்கள். இடிந்து போய் அமர்கிறான் குமார். சான்றிதழ் காகிதத்தில் இருக்கிறது, ஆனால் அவரது திறமையிலோ அல்லது அரசாங்கத்தின் பதிவேட்டிலோ அதற்கு எந்த மதிப்பும் இல்லை. பெற்றோர் உழைத்த பணமும் போச்சு, அவனது 3 மாத நம்பிக்கையும் போச்சு. இது கல்வி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு திட்டமிடப்பட்ட பகல் கொள்ளை. யோசிச்சு பாருங்க நண்பர்களே, இந்த போலி நிறுவனங்களோட வியாபார யுக்தியே இளைஞர்களோட குறுக்கு வழி ஆசையை முதலாக்குவதுதான். வெறும் காகித பட்டங்களை மட்டும் வச்சுக்கிட்டு இன்னைக்கு பல இளைஞர்கள் நேர்முக தேர்வுகளில் நிராகரிக்கப்பட்டு மன அழுத்தத்திற்கு உள்ளாகிறார்கள். கார்ப்பரேட் உலகிற்கு தேவை உங்களோட கையில் இருக்கும் காகிதம் இல்லை, உங்களோட மூளையில் இருக்கும் திறமை மட்டும்தான் என்பதை எமது சமுதாயம் என்னைக்கு புரிந்து கொள்ள போகிறது? இந்த கல்வி சுரண்டல் பொறியிலிருந்து எமது இளைஞர்களை நாங்கள் எப்படி பாதுகாப்பது? முதலாவது விஷயம், எந்த ஒரு கல்வி நிறுவனத்தில் சேருவதற்கு முன்னாலும் அது அரசாங்கத்தால் UGC அல்லது உயர்கல்வி அமைச்சு அங்கீகரிக்கப்பட்டதா என்பதை அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் சரிபார்க்கவும். இரண்டாவது, குறுக்கு வழியில் வரும் பட்டங்களை நம்பாதீங்கள்.
கல்விக்கு குறுக்கு வழி கிடையாது. முறையான உழைப்பும் காலமும் மட்டுமே உங்களுக்கு உண்மையான அறிவை தரும். மூன்றாவது, வெறும் பட்டங்களை அதாவது சேகரிப்பதை விட தற்காலத்திற்கு தேவையான தொழில்நுட்ப திறமைகளை அதாவது பிராக்டிகல் ஸ்கில்ஸையும் வளர்த்துக் கொள்ளுங்கள். திறமையுள்ள ஒருவனுக்கு சான்றிதழ்கள் இல்லாவிட்டாலும் உலகம் வேலை கொடுக்கும். நண்பர்களே, பட்டங்கள் உங்களை அடையாளப்படுத்த கூடாது. உங்களோட திறமைகளும் ஒழுக்கமும் மட்டும்தான் உங்களை உலகத்திற்கு அடையாளப்படுத்த வேண்டும். போலிகளை தவிர்ப்போம், நிஜமான அறிவை வளர்ப்போம். இந்த அவசர விழிப்புணர்வு வீடியோவை இப்பவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் உங்கள் குரூப்பில் உள்ளவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.